அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக மிகுந்த சிரமங்களுக்கு நடுவுல நிறைய பேர் ஒரு வீடை உருவாக்கணும்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த வீட்டிற்கு மெயினான விஷயம், அந்த வீட்டுக்கு என்ட்ராகிற இடம் தலைவாசல். வாசலுக்கு எல்லாத்துக்குமே ஹெட், அதுதான் தலைவாசல். அந்த தலைவாசல் அமைக்கிறதுல வாஸ்து நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ரூல்ஸ்ன்றது ஒரு சில ரூல்ஸ் அதை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் என்னன்றதை தான் இந்த வீடியோ. அப்படி அந்த ரூல்ஸ் அமைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்றத குறித்து இந்த வீடியோவை நம்ம வந்து பார்ப்போம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். ஓகே, இப்ப வீட்டோட தலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டோட என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த வீட்டில் உள்ள மிச்ச பாதைகள், அதாவது வாசல்கள், பெட்ரூமோட வாசலும் பூஜை ரூமோட வாசலும் டாய்லெட்டோட வாசல், இது எல்லாமே ஒவ்வொரு சைஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிராக்டிக்கலா வந்து டாய்லெட்டுக்கு கிட்டத்தட்ட 2 அடி அகலத்துல வாசல் விட்டுருப்பாங்க. மிச்சப்படி பூஜை ரூம் பெட்ரூம் இதுக்கு எல்லாமே 3 அடி அகலத்துல வாசல். அப்ப இந்த தலைவாசல் வந்து அதோட அகலம் கூட கண்டிப்பாக இருக்கும். ஒரு 4 அடி இருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 3 அடியாவது இருக்கணும் அப்படின்றது வந்து தலைவாசல் தான் இருக்கிறதுல பெருசா இருக்கும். ஓகே, அகலம் பெருசா இருக்கும். அதே நேரத்துல சுவரோட எட்ஜ், ஆக்சுவலா ஒரு சுவர் இப்படி நேரா இப்படி போய்கிட்டு இருக்குன்னா வாசலை கொண்டு போய் இந்த இடத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அது ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் வேணும், அட்லீஸ்ட் ஒரு 6 இன்ச்சஸ் ஆகுது, அதுல இருந்து ஒரு பெண்ட் அடுத்துதான் வாசல் அமைக்கும் அப்படின்றது ஒரு அந்த கார்னர்ல இருந்து எடுத்துடக்கூடாது. ஓகே, இது செகண்ட் ஒன். அடுத்து அந்த தலைவாசல் உருவாக்கக்கூடிய மரம் வந்து ஒரு சிறப்பான, அதாவது ஒரு தேக்கு மரமா இருக்கும். நல்ல மரமா இருக்கணும். அது தேக்கு மரம், பெரும்பாலும் தேக்கு மரம். நம்ம இதுல என்ன மெயினான விஷயம்னா படி அமைக்கணும். படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிலையோட ஆக்சுவலா ஒரு ரெக்டாங்கிள் இப்படி வந்துருது, அந்த கீழையும் ஒரு கட்டை போடும். கட்டை, அது பேரு படி. அந்த படி எப்படி இருக்கணும்னா கிரவுண்ட் லெவல்ல இருந்து அட்லீஸ்ட் 1 இன்ச்சாவது தூக்கி இருக்கும். கிரவுண்ட் லெவல்லே இருக்கக்கூடாது, அதுல இருந்து கொஞ்சம் உயரமா இருக்கும். அதுதான் படின்னு சொல்லுவோம். இது எதுக்குன்னா வெளியில இருந்து எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ள என்ட்ராயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த படி தாண்டி தான் எல்லாருமே உள்ள வரணும். அதனால அதுக்காக ஒரு படியை போட்டுருப்பாங்க. அது போக 5 சட்டங்கள், அதாவது 5 இருக்கணும். அதாவது 2 வெர்டிக்கல், 3 ஹரிசாண்டல் இருக்கணும். அதாவது கீழே ஒரு படி, 7 ஃபீட்ல ஒரு ஜெண்டல் லெவல்ல ஒரு கட்டை, அதுக்கு மேல ஒரு கட்டை, ஒரு அடி வென்டிலேட்டரும் மேல ஒரு. இதுதான் 5 கட்டைகள் இருக்கும். 5 கட்டை இருக்கிற மாதிரி தலைவாசல் அமைச்சிருக்கு. இது இந்த தலைவாசல் அமைச்சிருக்க பொழுது அதுக்கு வந்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும். டெய்லி பூஜை பண்றது ரொம்ப விஷயம். அதை வந்து ஒரு மங்களகரமா வச்சுக்கணும். ஓகே, இது வந்து தலைவாசல் எப்படி அமைக்கிறதுன்றது சொல்லப்பட்டிருக்க விதிமுறைகள். அது மாதிரி கட்டையும் கனமா இருக்கும். மிச்சம் எல்லா நிலையோட தலைவாசலோட கட்டை வந்து கனமா இருக்கும். ஒரு மிச்சதுக்கெல்லாம் ஒரு 4க்கு 3 கட்டை போட்டுனோம்னா இதுக்கு வந்து ஒரு 5க்கு 4, ஒரு 6க்கு 4 இந்த மாதிரி ஒரு கட்டை போடும். அந்த ஃப்ரேம் எல்லாமே திக்னஸ் அதிகமா இருக்கணும். அதுக்கு மேல சில உங்கெல்லாம் இந்த பார்வை விஷயங்கள், அது முன்னாடி அந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ் நிறைய விஷயங்கள் செய்வாங்க, அது பண்ணலாம். அதுக்கு மேல லட்சுமி படம், பிள்ளையார் படம், இந்த மாதிரி எல்லாம் மேல வந்து ஆர்னமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லுக். இது வந்து பாக்குறதுக்கு ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அந்த இந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி எதுவுமே உள்ள வராது அப்படின்றது ஒரு ஐதீகம். ஓகே, இந்த தலைவாசல் அமைக்கும் போது அந்த தலைவாசலுக்கு கீழே ஐம்பொன், இது போக வேற சில விஷயங்கள்லாம் வந்து உள்ள அந்த கட்டைக்கு கீழே வச்சு தலைவாசல் வைப்பாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த இது வந்து நல்ல மரம், தேக்கு மரம், நல்ல விளைஞ்ச தேக்கு மரமா இருக்கணும். மரத்துல கீரல்கள் இருக்கக்கூடாது. கீரல்கள் இருக்கக்கூடாது. இல்லை ஏதாவது இது குலவி ஓட்டை அந்த மாதிரியான இது ஓட்டைகள் எல்லாம் இல்லாம ஜாயிண்ட்ஸ் இருக்கு. 5 ஃப்ரேம் இருக்கணும்னா 5 ஃப்ரேம்லயும் எந்த ஜாயிண்ட் இருக்கு. இதுதான் வந்து தலைவாசல் குறித்து வாஸ்துல சொல்றோம்.
இந்த மாதிரி தலைவாசல் அமைக்கிறது வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. இது பிராக்டிக்கலா எல்லா இடத்துலயுமே நம்ம வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இதே மாதிரி நிலைகள் தான் வைக்கிறோம். படி போட்டு என்ன ஒரு சில இடங்கள்ல இருந்து படி வேணான்னு, ஏன்னா அது ஃப்ளோரிங் வந்து ஒரு அட்ராக்டிவா தெரியாது அப்படின்னு சொல்லி படி வேணான்னு. சில கிளைண்ட்ஸ் சொல்றத நாங்க ஃபாலோ பண்ணி தான் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நம்ம விட்டுறணும். அதுக்கு மேல போய் அவங்களை தொந்தரவு பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வாஸ்துன்றது அவங்களுக்கா தேவைன்னு சொன்னா தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இது வந்து கம்பல்சன் கிடையாது. இது மாதிரிதான் நீங்க செஞ்சே ஆகணும்னு. செய்யறதும் செய்யாததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, வாஸ்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணலன்னா நஷ்டம் யாருக்கும் கிடையாது. யார் ஃபாலோ பண்ணலையோ அவருக்கு மட்டும்தான் நஷ்டம், வேற யாருக்கும் நஷ்டம் கிடையாது. அதனால இது வந்து எதுவுமே அவங்க சில இடத்துல வந்து சொல்லுவாங்க, சார் கீழே இந்த படின்றது வேண்டாம் சார், இது வந்து பார்க்க ஒரு மாதிரியா தெரியுது, இந்த இடத்துல கட்ட வராம கம்ப்ளீட்டா கிரானைட் வச்சுன்னா நல்லா இருக்கும், இல்ல ஃப்ளோர் இருந்தா நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளும் ஓகே ரைட், இது இருக்கிறனால உள்ள அட்வான்டேஜஸ் சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல இருக்கிறதுனால நல்லது. அதுக்கு மேல வந்து அவங்க வேண்டாம்னு சொல்லி விருப்பப்பட்டாங்க, வேண்டாம் ஓகே. இப்ப நம்ம இந்த வீடியோல தலைவாசல் எப்படி அமைக்கணும்ன்றது ஒரு பிரீஃபா தெரிஞ்சுக்கிட்டோம். தலைவாசல் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்ப நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் உங்க நண்பர்களோ உறவினர்களோ கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஏன்னா தலைவாசல் எப்படி நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, அதை அவங்க ஃபாலோ பண்றதும் பண்ணாதும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். தொடர்ந்து நாங்க வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடியா வந்து சேரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்க இமீடியட்டா அதை பார்த்துட்டு ஈஸியா இருக்கும். எந்த வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க பார்த்துட்டு, இதனால உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து வீடு கட்டும் போதோ இல்ல உங்க நண்பர்களோ உறவினர்களோ யாரும் கட்டும் போதோ அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தொடர்ந்து எங்களோட சேனலை பார்த்து எங்களோட வீடியோக்களை பாருங்க. பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. வாழ்க வளர்க. வணக்கம்.